ப்ளஸ் ஸ்கூட்ரு வண்டி. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து எலி வந்து கடிச்சு வச்சுருக்கு. எங்கெங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட்டு கடையில் பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் சர்க்யூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஓடி சென்சாரோட சர்க்யூட்டு, கீழே பார்த்திங்கன்னா ரோல் ஓவர் சர்க்யூட்டு, பட்ஜ் சர்க்யூட்டு, அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு ஓஸு ரப்பரு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலி கடிச்சு வச்சுருக்கு. மேண்ட் பக்கம் ஈஓடி சென்சாரோட கப்ளரு உள்பக்கத்தில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலி கடிச்சிருக்கு. எலி கடிச்சினா என்னாச்சுன்னா நம்மளுக்கு ஃபால்ட் குவாலிட்டி எரிய ஆரம்பிச்சிட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு வண்டி. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை வண்டி. அது கஸ்டமர் வந்து வண்டி தள்ளு வந்தார். புது வண்டி தான் அது, தள்ளு வந்தார். எலி கடிச்சனால வண்டி தள்ளு வந்தார். ஸ்டார்ட் ஆகி ஒரு செகண்ட் ஆஃப் ஆகிடுச்சிங்க. அப்புறம் ஸ்டார்ட் ஆகல சொல்லிட்டு எல்லா இடத்துல பார்க்கும்போது ஒயர் வந்து துண்டாக ஒயரை வந்து எலி கடிச்சு இருந்துச்சு, ரோல் ஓவர் சர்க்யூட்டு எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒயரிங் தான் செட்டாக மாற்றணும். பட் ஒயரிங் மாற்றாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒயரிங் தான் ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஒயரிங் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் வண்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 3000 மேலே ஒயரிங்கிட்டு வரும். இது கம்ப்ளைண்ட் கோடு பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் கோடு காமிச்சிச்சு. அதாவது ஒயரிங்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோ விசிஐ டூல் போட்டு ஓபிடிகல் மூலிமா ஈரோ விசிஐ டூல் போட்டு செக் பண்ணும்போது வண்டியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபால்ட்டு கோடு. என்னென்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்தே தெரியும், த்ராட்டில் பொசிஷன் சென்சார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேப் சென்சாரு, இன்ஜினியர் டெம்பரேச்சர் சென்சாரு, இன்டேக் டெம்பரேச்சர் சென்சாரு, ரோல் ஓவர் சென்சாரு, இன்ஜெக்டர் சர்க்யூட், அதாவது எல்லாமே வந்து எலி ஒயர் கிடச்சனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கோடு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபால்ட்டு ஓகே ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒயரிங்கிட்டு அமௌண்ட்டே அதிகம். நம்ம லேபரெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு அதிகபட்சம் ஒரு 800 1000 வரைக்கும் நம்ம லேபர் வாங்கலாம். ஏன்னா ஒரு ஒயரிங்கிட்டே 3000. அதை நம்ம ரெடி பண்ணி போட்டுருக்கோம். ரெடி பண்ணிட்டு விசிஐயில் போட்டு 3000 எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 800 1000 வரைக்கும் லேபர் வாங்கலாம். அதுவே கம்மி தான் அது. இருந்தாலும் கரெக்டான அந்த வேலைக்கு ஒசரம் அது வாங்கியிருக்கோம். அது இல்லை கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு இந்த சென்சாரில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது அது ஒவ்வொரு இதையும் நம்ம உள்ளே செக் பண்ணும்போது என்னென்ன அதில் செக் பண்ணும்போது அதிலே சொல்லிடுவோம் உங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் என்னென்ன மாற்றணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோவில் இருக்கிற விசிஐ மூலிமா நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு சென்சாருக்கு என்னென்ன கமாண்டு, அது என்னென்ன நீங்கள் செக் பண்ணணும், ஒயரிங் செக் பண்ணணுமா, ஈஸி செக் பண்ணணுமா, இன்ஜெக்டர் செக் பண்ணணுமா, இல்லை அது வர ஆக்டிவேட்டர் என்னென்ன பார்க்கணும், எல்லாமே வந்து A to Z இல்லையே காமிச்சிடும். அது நம்ம இந்த டூல் மூலிமா கமெண்ட் டூல் மூலிமா ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நம்மகிட்ட ஹீரோ விசிஐ டூல் இல்லைன்னா நார்மலாக நம்ம V5 ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கூட ஃபால்ட்டு கோடு பார்த்துட்டு நம்ம ஒயரிங் அனசம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது இது வந்து ஹீரோவில் இருக்கனால இந்த மாதிரி விசிஐ டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதிகமாக. இந்த டூல் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. பட் இந்த டூல் வந்து எல்லோரும் வாங்க முடியாது. ஆனால் 5 ஸ்கேனர் எல்லோரும் வாங்க முடியும். அதை வாங்கி நம்ம ஃபால்ட்டை கிளியர் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன தொகுப்பு தான் இது. நன்றி, வணக்கம்.